நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? குளோசரி பார்க்க போகிறோம். குளோசரின்னு என்னது? சொற்களஞ்சியம். இதில் உள்ள குளோசரி ரைட்டா? குரோசரி கிடையாது, குளோசரி, சாரி. நெக்ஸ்ட் அவென்யூ அவட இங்கிலீஷோட இன்னொரு பொருத்தமான வார்த்தை என்னது? எ ஒய்டு ஸ்ட்ரீட். அவென்யூன்னாலும் சரி, எ ஒய்டு ஸ்ட்ரீட்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அவென்யூன்ற சரியான வார்த்தை என்னென்னா, அகன்ற வீதி இருக்குது, தெரு இருக்குது, அது அகலமாக இருக்கிறது, அதுக்கு பேர் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அதை தான் அப்படியே இங்கிலீஷில் எ ஒய்டு ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. ஒய்டு ஸ்ட்ரீட் அகலமான தெரு, ரெண்டு வார்த்தையும் ஒன்று தான் ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெபிச்சுவல் அப்படின்னா ரெகுலர்னு சொல்கிறாங்க. ஹெபிச்சுவல்னா அடிக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெகுலர்னாலும் அடிக்கடி தான். அப்போ ஹெபிச்சுவலோட சரியான மீனிங் வழக்கமான, அது ரெகுலர்னா பழக்கமான, ரெண்டு ஒன்று தான் ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு நைன்னா ஆல்மோஸ்ட், அதாவது ஆல்மோஸ்ட்னு ஏறக்குறைய, அதாவது ஆல்மோஸ்ட்னு ஏறக்குறையன்னு சொல்கிறோம்ல. அப்போ நையினா கிட்டத்தட்டன்னா ஏறக்குறைய. அப்போ ஆல்மோஸ்ட்னு நெருக்கமாகன்னு சொன்னாலும் ஏறக்குறையனால் ரெண்டு ஒன்று தான். அப்போ டுவர்லிங்னா அது என்னது? ட்விஸ்ட்லிங். அப்போ டுவர்லிங் ஆர் ட்விஸ்ட்லிங் ரெண்டும் ஒன்று தான். அதாவது ட்விஸ்ட்லிங் அண்டு ஸ்பின்னிங்ஸ் அரவுண்டுன்றான். அப்போ டுவர்லிங் அப்படின்னா என்னது? சுழற்றுதல். அந்த கம்பை சுழட்டிகிட்டே போனான் இல்லையா போலீஸ்காரன், அதான் டுவர்லிங். அப்போ ட்விஸ்டிங் அப்படின்னு சொன்னால் அதாவது என்னது? நல்லா இப்போ ட்விஸ்டிங் அண்டு ஸ்பின்னிங் அரவுண்டுன்றான். அப்போ இதுக்கு மீனிங் டுவர்லிங் கம்பை சுழட்டிகிட்டே போகிறது, அதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா ட்விஸ்டிங் அண்டு ஸ்பின்னிங் அரவுண்ட். அப்போ அதை சுற்றியே வருது, அந்த கம்பை கையை விட்டு போகல இல்லையா? ஸ்பின் ஆகிட்டே தானே இருக்குது, கம்பை சுற்றும்போது கம்பை விட்டுறல இல்லையா? ஸ்பின்னிங் அரவுண்ட். அவன் கையை சுற்றி தானே கம்பு வருது. ஒரு கையில் வச்சுக்கிறான் கம்பை, ஒரு எண்டை பிடிச்சிட்டு இன்னொரு எண்டை அப்படி சுற்றிட்டே போகிறான் அப்படின்னா ஸ்பின்னிங் அரவுண்ட் ஹிஸ் ஹேண்ட். அதானே அதை ட்விஸ்டிங்னு சொன்னால் என்னது? சுற்றி சுழற்றுதல். அப்போ சுற்றி சுழற்றுறான்னு அர்த்தம் ரைட்டா? ட்விஸ்டிங். ஸ்பின்னிங்னா சுற்றுறது, அரவுண்ட்னா சுற்றி சுழற்றுதல் ரைட்டா? ஸ்பின்னிங்னா அதை வட்டமாக சுழற்றுதல் ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்ரிகேட்னா காம்ப்ளிகேட்டட். அப்போ இன்ட்ரிகேட்னது காம்ப்ளிகேட்டன்றான். காம்ப்ளிகேட்டட்னா சிக்கலானது ரைட்டா? காம்ப்ளிகேட்டட் மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு சிக்கலான சமாச்சாரம் சொல்கிறோம்ல. அப்போ இன்ட்ரிகேட்னாலும் சிக்கலான, காம்ப்ளிகேட்டன் நுட்பமானன்னு சொல்கிறான். ரெண்டு ஒன்று தான், சிக்கலான நுட்பமான அப்படின்னா சொல்லி ஒரு ரெண்டு ஒன்று தான். அப்போ ஸ்டால்வார்ட்னு சொன்ன என்னது? அதை ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். இதுதான் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் வேர்டு. ஸ்டால்வார்ட்னா உடல் வலிமையான அப்படின்றான். ரொம்ப உடல் ரொம்ப மனுஷனுக்கு உடல் ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னா ஸ்டால்வார்ட்னு சொல்லலாம். அல்லது ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அது ரைட்டு தானே? ஃபிசிக்கல்னா உடல் வலிமையாக இருக்கிறது. அப்போ நெக்ஸ்ட்டு சுவாகர்ன்ற கான்ஃபிடென்ட் வால்க் அப்படின்றான். அப்போது சுவாகர்ன்றது என்னது? மிடுக்கான நடை அப்படின்றான். சுவாகர்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக மிடுக்காக நடந்து போகிறான், பயம் இல்லாமல் நடந்து போகிறான் அந்த போலீஸ்காரன் அந்த வீதியில் ரைட்டா? அப்போ அதுதான் மிடுக்கான நடைன்றான். அது இன்னொரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க? கான்ஃபிடென்ட் வால்க். அப்போன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நம்பிக்கையான ஒரு பயணம், நம்பிக்கையான நடை. வாழ்க்கைன்னு நம்பிக்கையான, கான்ஃபிடென்ட் நம்பிக்கை, பெருமிதம்னு சொல்கிறான் இவன். பெருமிதம்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா? அப்போ விசினிட்டின்னா த சரௌண்டிங் ஏரியான்றான். அப்போ விசினிட்டினா சுற்றுப்புற பகுதி. அப்போ சரௌண்டிங் ஏரியானாலும் சுற்றுப்புற பகுதி, அருகாமை பகுதி. நம்ம அருகாமையில் உள்ளது சுற்றுப்புறம் தான். அப்போது சுற்றுப்புறம் தான் ரைட்டா? நெக்ஸ்ட்டு ரீஅஷ்யூரிங்லி. அப்போ ரீஅஷ்யூரிங்லின்னு என்னது? மேக்கிங் சம் ஒன் ஃபீல் லெஸ் டவுட்ஃபுல் அப்படின்றான். அப்போ ரீஅஷ்யூரிங்லின்னா உறுதி அளித்தது, அதாவது அஷ்யூர்னா உறுதி அளித்தது சரியா? அப்போ ரீஅஷ்யூரிங்லின்னா உறுதி அளித்தது. அஷ்யூர்னா உறுதி. அப்போ ரீஅஷ்யூரிங்னா உறுதி அளித்தது ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்கிங் சம் ஒன் ஃபீல் லெஸ் டவுட்ஃபுல் அப்படின்னா சந்தேகத்தை குறைத்து. அப்படின்னா சந்தேகம் குறைஞ்சிடுச்சுனாலுமே கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு ரைட்? அதான் மீனிங். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு என்ன உறுதி அளித்ததுக்கு ரீஅஷ்யூரிங்களுக்கு மீனிங் என்ன போட்டிருக்கோன்னா, மேக்கிங்னா செய்தது. என்ன செய்யணும்? சம்ஒன் ஃபீல், சில நபர்கள் ஃபீல் உணர்கிறார்கள். எப்படி? லெஸ் டவுட்ஃபுல்னால் சந்தேகத்தை குறைச்சி உணர்கிறாங்க. அப்போ சந்தேகமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ சந்தேகம் இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டு. அப்போ கான்ஃபிடென்ட்னா உறுதின்னு அர்த்தம் ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். அப்போ ப்ரிப்போசிஷன்னா முன்மொழிவு, அதாவது முன்மொழிவுன்னு சொல்கிறான். அது நெக்ஸ்ட் இது என்ன சொல்கிறான்? தியரி ஆர் சிஸ்டம்ன்றான். அப்போ கோட்பாடு அல்லது அமைப்புன்றான். அதாவது நம்ம தியரி படிக்கிறோம் இல்லையா? ஒரு கோட்பாடு. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் லா 1, 2, 3 இதெல்லாம் கோட்பாடு, விதிமுறைகள். இதை பயன்படுத்தி நம்ம செயல்படுகிறோம். அப்போ இது ஒரு முன்மொழிவு, அதை வச்சு தான் நம்ம செயல்படுகிறோம். அதான் ப்ரிப்போசிஷன் சொல்கிறான். ப்ரிப்போசிஷன்னா முன்மொழிவு,
அது தியரின்னு சொல்லலாம், கோட்பாடுகள்னு சொல்லலாம், சிஸ்டம் ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அது கிராமரில் வரும்போது மாறிடும். இங்கிலீஷில் ப்ளாடர்ன்றான். ப்ளாடருக்கு மீனிங் என்னது? ஒன் ஹூ டாயில்ஸ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அப்படின்றான். அப்போ ப்ளாடர்னால் மெதுவாகன்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு வேலையை செய்யும் போதோ எதை செய்யும் போதோ மெதுவாக செய்கிறதுக்கு மீனிங் என்னது? ப்ளாடர். அப்போது அதோட சரியான அர்த்தம் என்ன? ஒன் ஹூ டாயில்ஸ் ஸ்லோலி பஸ்ட் ஸ்டெடிலி அப்படின்றான். அது எப்படின்னா மெதுவாக, மேக்ஸிமம் ப்ளாடர்னு மெதுவாகன்னு சொல்லிட்டான். அது விளக்கமாக என்ன சொன்னால், ஒன் ஹூ ஒரு நபர் ஹூ டாயில்ஸ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அப்படின்றான். ஆனால் நிலையாக உழைப்பவர், கடினமாக உழைப்பவர். ரைட்டா? ஹூ டாயில்ஸ் ஸ்லோலி அப்படின்னா, டாயில்ஸ் ஸ்லோலினா டாயில்ஸ் அப்படின்னா உழைப்பவர், ஸ்லோலினா அதாவது மெதுவாக உழைப்பவர், பட் ஸ்டெடிலினா எது? கடினமாக உழைப்பவர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் விட்ஸ்ன்னு என்னது? இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். ரைட்டா? இன்டெலிஜென்ட் பீப்புள். அப்போ விட்ஸ்ன்னு என்னது? அறிவாளிகள். இன்டெலிஜென்ட் பீப்புள்னால புத்திசாலிகள், அறிவாளிகள் ரெண்டு ஒன்று தான். அப்போ இங்கிலீஷில் க்ரோவ். அப்போ க்ரோவ்னு என்னது அப்படின்னா, எ டல் ரொட்டீன் தட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னா, அதாவது டல் ரொட்டீனா மாறாத மந்தமான வழக்கம், அது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ரைட்டா? அதாவது க்ரோவ்னா மாறாத மந்தமான வழக்கம். அப்போ அது என்ன பண்ணுறான்? எ டல் ரொட்டீன் தட் டஸ் நாட் சேஞ்ச், அது வந்து மாறாது. ரைட்டா? சலிப்பான பழக்க வழக்கம் அப்படின்றான். ரைட்டா? இதுதான் மீனிங். சரி, நெக்ஸ்ட்டு ரேசர் எட்ஜ் அப்படின்னா எ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ரேசர் எட்ஜ்னால் நம்ம ஷேவிங் பண்ணுற பிளேட் இருக்குல்லையா, அந்த முனை என்ன எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். ரைட்டா? அதேமாதிரி தான் ஒரு மோசமான நிலைமைன்னு அர்த்தம். அந்த நிலைமையே மோசம், கடைசியாக முடிவில் போய் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ரேசர் எட்ஜுக்கோட சரியான மீனிங்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா ஆபத்தான நிலை, கூர்மையான நிலை. ரைட்டா? அப்போ இங்கிலீஷில் டிஸ்மேலின்றான். டிஸ்மேலினா ரொம்ப வருத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ வித்தவுட் ஹேப்பினஸ் அண்ட் சேர் அப்படின்றான். மகிழ்ச்சியின்றி இருத்தல். ஹேப்பினஸ்னு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. ரைட்டா? சேர்னாலும் சந்தோஷம்தான், சந்தோஷம் இல்லாமல் இருத்தல். வித்தவுட்னே இல்லாமல் இருத்தல். ரைட்டா? அப்போ அப்சூர்டிட்டி அப்படின்னு சொன்னால் என்னது? குவாலிட்டி ஆஃப் பீயிங் சில்லி அண்டு ஃபூலிஷ் அப்படின்னா, அப்சூரிட்டினா அது என்னது? குவாலிட்டி ஆஃப் பீயிங் சில்லி அண்டு ஃபூலிஷ் அப்படின்னா ஒரு அபத்தம்ன்றான். அபத்தமான செயல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு செயல் மோசமான செயல் செய்கிறான், அந்த செயல் நல்லது இல்லைப்பா அப்படின்னா அப்சூரிட்டின்னு சொல்கிறோம். அப்சூரிட்டின்னா அபத்தமான செயல், அதை தான் குறிக்கும். ரைட்டா? குவாலிட்டி ஆஃப் பீயிங் சில்லினா கீழ்த்தரமான, அண்டு ஃபூலிஷ் முட்டாள்தனமான செயல் அப்படின்னு மீனிங். ரைட்டா? குவாலிட்டி ஆஃப் பீயிங் சில்லி அண்டு ஃபூலிஷ் அப்படின்னு முட்டாள்தனமான தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம். அப்படி ஈகோட்டிசம்னா அதாவது பெருமிதம், தன்னைத்தானே பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் சொல்கிறான். தற்பெருமை பிதிக்கிறாங்க இல்லையா, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறான். அதை எப்படி ஃபீலிங்கை செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா தான் தான் பெரிய ஆள். செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்னால் தான் தான் பெரிய ஆள். இம்பார்ட்டன்ஸ் தனக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து கொள்வது. ரைட்டா? செல்ஃப்னா தனக்குத்தானே, இம்பார்ட்டன்ஸ்னால் முக்கியத்துவம் கொடுத்து கொள்வதாக உணர்வது. ஃபீலிங்னா உணர்வது. ரைட்டா? அதை ஈகோயிசம், தான் தான் பெரிய ஆள்னா உணர்வது. ரைட்டா? அடுத்து அவுட்லைன்னா விவரிக்கிறது. டிஸ்கிரைப். அவுட்லைன் என்னது? விவரிக்கிறது. அதை டிஸ்கிரைப்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வயர்ஸ்னால் வயர்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம வயரில் தானே நம்ம கரண்ட் ஓடிட்டுருக்கு. அப்போ சென்ஸியா டெலிகிராஃபிக் மெசேஜ் அப்படின்ட்டான். அந்த வயர்னு தந்தி. அப்போ முன்ன காலத்தில் வந்து வயரில் தான் மெசேஜ் அனுப்புவாங்க. வயர்னு சென்ஸியா டெலிகிராஃபிக் மெசேஜ். அப்போது டெலிகிராஃபிக் மெசேஜ்னால் தூரத்தில் உள்ளவங்களுக்கு செய்தியை அனுப்புதல் கம்பி மூலியமாக அப்படின்ட்டான். அதாவது வயர்ஸ்னால் தந்தி அனுப்புதல். அப்போ கம்பிகள் வழியாக செய்தி அனுப்புதல். அதாவது சென்ட் டெலிகிராஃப் மெசேஜ்னால் கம்பிகள் மூலமாக செய்தி